தற்போது நமது செய்தியாளர் மணிகண்டன் அண்ணா அறிவாலயம் திமுக தலைமை கழகமான அண்ணா அறிவாலயத்தில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மணிகண்டன், தற்போதைய நிலவரப்படி, முன்னணி நிலவரப்படி அதிமுக கூட்டணி 136 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கு. திமுக கூட்டணி 89 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கு. திமுக அதிமுக இந்த ரெண்டு கூட்டணிக்கு உண்டான இடைவெளி என்பது ஏறக்குறைய 30 தொகுதிகளுக்கு மேல சென்றிருக்கு. தொடர்ந்து அதிமுக கூட்டணி முன்னணியில் வரக்கூடிய தகவல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு? அண்ணா அறிவாலயத்தை பொறுத்தவரை திமுக தொண்டர்கள் தங்களது உற்சாகத்தை இன்னும் கைவிடவில்லை என்றே நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக அதிமுக முன்னிலையில் இருந்தாலும் சென்னையை பொறுத்தவரை திமுகவினர் அநேக முன்னிலையில் இருப்பதால் இவர்கள் காலையிலிருந்து அவர்களுடைய உற்சாகத்திற்கு குறைவில்லாமலே காணப்படுகிறார்கள். தமிழகம் முழுவதும் அதிமுக 136 இடங்களில் முன்னிலை வகித்தாலும் திமுக 86 இடங்களில் அடுத்தார் போன்ற ஒரு நிலையில் இருக்கிறது. சென்னையை பொறுத்தமட்டில் கொளத்தூர், சேப்பாக்கம், ஆயிரம்விளக்கு, விருகம்பாக்கம் உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக முன்னிலையில் இருப்பதாக தற்போது தகவல் வந்திருக்கிறது. அதை தொடர்ந்து தொண்டர்கள் தொலைக்காட்சி மூலமாகவும் கணினி மூலமாகவும் மொபைல் மூலமாகவும் இவர்கள் பார்த்துக் கொண்டு வருகிறார்கள். ஆகையால் திமுக தொண்டர்கள் தங்களுடைய உற்சாகத்தை கைவிடாமல் தொடர்ந்து அவர்கள் உற்சாகத்தோடு இருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. தொடர்ந்து அவர்கள் நிகழ்வுகளை திமுக முன்னணியில் இருக்கிற இந்த சூழல்ல கூட திமுக தொண்டர்கள் உற்சாகம் இழக்கவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை அப்படின்னு சொல்றீங்க. எதன் அடிப்படையில அவங்க தங்களோட நம்பிக்கை இழக்கல, உற்சாகத்தை இழக்கல? தமிழரசன் மீண்டும் ஒரு முறை கேள்வி. மணிகண்டன், தற்போது திமுக தொண்டர்கள் தற்போது சற்று பின்னடைவு திமுக முன்னிலையில் இருக்குது மணிகண்டன். இப்போது ஆனால் பின்னடைவாக இருந்தாலும் கூட இன்னமும் அங்க இருக்கிற தொண்டர்களுடைய உற்சாகம் குறையலன்றீங்க. என்ன விதத்துல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? அடுத்தடுத்த சுற்றுக்கள்ல திமுக ஓரளவுக்கு அந்த சரிபாதி இடங்களை பெற முடியும்னு நம்பிக்கையோட இருக்காங்களா? கண்டிப்பா கார்த்திகை செல்வன். ஏனால் இன்னும் நிறைய சுற்றுகள் எண்ண வேண்டி இருப்பதால் திமுக நிச்சயம் வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கை திமுக தொண்டர்கள் மத்தியில் காணப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை திமுக கோட்டையாக இருந்து வந்த போதிலும் மீண்டும் சென்னை திமுக கோட்டையாக மாறும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. தற்பொழுது 6 to 7 சுற்றுகள் வரை மட்டுமே எண்ணப்பட்டிருப்பதால் மீதி உள்ள சுற்றுகள் எண்ணக்கூடிய ஒரு நிலை இருப்பதாகவும் அதனால் திமுக தொண்டர்கள் திமுகவிற்கு வாய்ப்பு உள்ளதாகவே கருதுகிறார்கள். கார்த்திகை செல்வன்.